நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 50. இந்திரகீலத்தின் உச்சிமலை ஏந்திய வெள்ளித்தாளம் என முழுமை கொண்ட வட்டமாக இருந்தது. நான் இழுத்தவில்லென வளைந்து தெரிந்த அதன் விளிம்பை கடந்த போது அர்ஜுனன் கையில் இருந்த யட்சி நடை திருந்தா மொழியறியா பைதல் என உருக்கொண்டிருந்தாள். வலக்கையின் விரலை வாய்க்குள்ளிட்டு மடிப்புகள் என தசை கொழுவிய கால்களை உதைத்து உடலை நெளித்து எம்பி ஆ ஆ என குரல் எழுப்பி கீழிறங்க விரும்பினாள். இறங்கிக் கொள்கிறாயா என்று அவன் மதலை மொழியில் கேட்டான். அவள் தலையசைத்து காட்டை சுட்டி காட்டினாள். அவன் இறக்கிவிட்டதும் அண்ணாந்து செவ்விதழ்களுக்குள் இரு சிறு பற்கள் தெரிய புன்னகைத்தாள். மீண்டும் காட்டை சுட்டி காட்டினாள். அவன் குனிந்து அவள் புன்தலையில் கையால் வருடே, சென்று வருகிறேன் அன்னையே என்றான். அவள் காட்டுக்குள் செல்கிறேன் என்று கையை காட்டிவிட்டு தளர் நடையிட்டு சென்று புதர்களுக்கிடையில் மறைந்தாள். மழை விழுந்து கரைந்து மெழுக்கிட்டு கால் வழுக்கிய வெண் பளிங்கு பரப்பில் நடந்து மையத்தை அடைந்த போதுதான் அம்மாபெரும் வட்டத்தை அர்ஜுனன் நன்கு அறிந்தான். அண்ணாந்து வானை நோக்கிய போது மிக அருகில் என தெரிந்தது 7 வண்ணவில். எம்பி குதித்து அதை பற்றி கொள்ள முடியும் என்பதைப் போல. அதற்கு இருபுறமும் மலையின் சிறகுகள் என விரிந்து நீண்டிருந்த முகில்கள் வானொலி கொண்டிருந்தன. அவை மெல்ல நுனி அலைய அசைந்து கொண்டிருந்தன. இந்திரகீலம் கடலுக்கு மேல் பறப்பதை அவன் உணர்ந்தான். கீழே நோக்கிய போது மலைமுடிகளும் மரங்கள் செறிந்த தாழ்வரைகளும் கைவிடப்பட்ட வண்ண ஆடை என கீழிறங்கி மடிந்து நெளிந்து அகன்று கொண்டிருந்தன. நோக்கியிருக்கவே மலைமுடி ஒன்று கூறிய கல் ஊசி என்றாயிற்று. மரக்கிளைகள் பச்சை நிற குவியல்களின் பரப்பென மாறின. கடலின் அலைகள் எழுந்தமைவது பூனையின் கையில் வெண்ணிற உயிர்கள் எழுந்து மறைவது போல தெரிந்தது. இந்திரகீலத்தின் சிறகுகள் காற்றசையாது மெல்ல வீச விழி நிறைக்கும் தூய ஒளி நிறைந்திருந்த வானை நோக்கி அவன் எழுந்து கொண்டிருந்தான். மென்மழை தூறல் ஓய்ந்தது. நீர்த்துளிகள் ஒளி துருவல்களாக சிதறி பின் மறைந்தன. வானுருகி பொழிவது போல் இருந்தது ஒளி. சூரியன் கீழ்வானின் சரிவில் மிக பெரிய நீலவட்டமாக கதிர்வளையம் சூடி அதிர்ந்து கொண்டிருந்தது. இந்திரகீலம் மேலெழுவதன் விசையை தன் உடலுள் குலுங்கிய நீர்மையால் மட்டுமே அறிந்தான். வானில் எழுந்து சென்ற இந்திரகீலம் மெல்ல தயங்கி நின்றது. கீழே அலை தோடிய காற்றில் மெல்ல அது அசைந்தது. நடக்கும் யானை மேல் நின்றிருப்பது போல அர்ஜுனன் உடல் ததும்பினான். சூரியனை நோக்கிய போது கண் கூசவே மேற்கே சரிந்த வானிழவின் தூய நீலத்தை நோக்கினான். அவன் மேல் நிழல் ஒன்று கடந்து செல்ல வானை அண்ணாந்த போது கீழே சூரியனிலிருந்து கிளம்பி வந்தது ஓர் அசைவு. அதன் நீள் நிழல் கற்றைகள் எழுந்து ஆழியின் ஆரங்கள் என சுழன்றன. விழி கூர்ந்த போது 7 வெண்பிறவைகள் இழுத்த பொற்தேரொன்று அணுகி வர கண்டான். தொலைவில் வெண்முகிலின் முனையில் அந்தி செம்மையென அது விழி மயக்கு காட்டியது. அணுகும் தோறும் புறவிகளின் பிடரிகள் பறப்பதும் இழுவிசையில் கழுத்துகள் முன்னீண்டிருப்பதும் தூக்கப்பட்ட நீள் முகங்களும் தெளிவடைந்தன. சுழன்று பறந்த செந்நிற வால், முகில் கீற்றுகளை அலைந்தபடி பாய்ந்த மெல்லிய நீண்ட கால்கள், பொற்குழம்புகள். அவன் அவற்றின் வாயில் தொங்கிய மின் பஞ்சு நுரையை கூட கண்டுவிட்டான். பொன்னிற கடிவாளங்களால் அப்புறவிகளை பிணித்து பற்றியபடி அதன் முன்தட்டில் நின்றிருந்த இந்திரனை அவன் கண்டான். 7 அடுக்கு வைரமுடி தொலைவிலேயே மின்னியது. பொன்னிற முகம் ஒளிரும் நீல விழிகளுடன் புன்னகைத்தபடி அணுகி வந்தது. பொற்துளி ஒன்று வெண்ணிலிருந்து கண்ணை நோக்கி உதிர்வது போல. நிழல் அவனை கடந்து சென்ற பின்னரே தேர் முகில்களின் ஊடாக இறங்கி இந்திரகீலத்தின் பளிங்கு தாளத்தில் வந்து அமைந்தது. புறவிகளின் குழம்புகள் பாறை பரப்பை தொட்டதும் துடி தாளமிட்டன. விரல் தொட்டு மீட்டப்பட்ட கிணைப்பறையின் தோல் என ஆயிற்று இந்திரகீலத்தின் உச்சி வட்டம். அவனை அரை வட்டம் என சுற்றி வந்து விசையழிந்து தேர் நின்றது. 7 கடிவாளங்களையும் இழுத்து புறவிகளை இந்திரன் நிறுத்தினான். கழுத்துகளை வளைத்தும் ஒசித்தும் அண்ணாந்தும் குனிந்தும் புறவிகள் விசையை தங்கள் உடலுக்குள் நிறுத்தி கொண்டு அமைந்தன. குழம்புகளை பொய்யடி வைத்து முன்னும் பின்னும் ஊன்றி வால் சுழற்றி நிலை கொண்டன. தேர் முகப்பிலிருந்து முழு கவச உடையுடன் ஒளிக்கற்றை சரிந்திறங்குவது போல படிகளில் கால் வைத்து இறங்கி வந்த இந்திரனை கண்டு அர்ஜுனன் தலை வணங்கி, எந்தையே, தங்கள் மைந்தன் பணிகிறேன் என்றான். புன்னகையுடன் அருகே வந்து, நான் விண்ணவர்கோனின் தேர்ப்பாகனாகிய மாதலி என்று அவன் சொன்னான். உன்னை அழைத்து வரும்படி அரசரின் ஆணை. அர்ஜுனன் கைகூப்பி, தேவசாரதிக்கு வணக்கம், உங்கள் கால் என் தலைமேல் அமைவதாக என்றான். மாதலி சிரித்தபடி,
வெண்ணரசர் என என்னை நீ மயங்கியது இயல்பே. நான் அவர் தோற்றம் கொண்டவன். அனலை அணுகியது அனலாவது போல அணுக்கன் அரசனைப் போல் ஆவதென்பது எங்கும் உள்ளதே என்றான். அர்ஜுனன், தன்னை முழுதளித்த அணுக்கர் மாற்றுரு கொண்ட அரசரே, நீங்கள் என் தந்தைக்கு நிகரானவர். ஊர்வலம் வரும் இறைப்படிமம் கருவறை அமர்ந்த முதல் தெய்வமே என்பது நம் கோயில் ஒழுகு அல்லவா என்ற பின் குனிந்து மாதலியின் கால்களை தொட்டு சென்னி சூடினான். அவன் இரு தோள்களையும் கையால் பற்றி அள்ளி மார்போடு அணைத்து மாதலி சொன்னான். இளமைந்தன் என நீ பிறந்த அன்று உன் தந்தையுடன் அஸ்தினபுரியின் முகில் கூட்டத்தின் மேல் நின்றிருந்தேன். வில் தொட்டெடுத்து நீ எய்த முதல் அம்பை விண்ணிலிருந்து பார்த்து கழித்தேன். உன் வெற்றிகளிலும் தனிமைகளிலும் எப்போதும் உடனிருந்தேன். என்றே உன் உடல் தொட்டு நெஞ்சோடு அணைக்க வாய்த்தது. தேவன் என்றே ஆயினும் மைந்தரின்பத்துக்கு நிகர் விண்ணிலும் இல்லை என்றே சொல்வேன். தங்கள் அருளால் என்றும் காக்கப்பட்டேன் தந்தையே. தங்களால் தழுவப்பட்டதும் என் உடல் நிறைவு கொண்டது என்றான் அர்ஜுனன். வருக என்று தோள் தொட்டு அணைத்து தேரை அணுகி அப்பீடத்தில் அமர்க என்று சுட்டி காட்டினான் மாதலி. விண்மீன்களை அள்ளிச் செறிந்தது போல வைரப்பட்டை விளிம்புடன் செம்பட்டுமெத்தையுடன் சிம்மப்பிடிகளுடன் அமைந்திருந்த அரியணையை நோக்கி அர்ஜுனன் தயங்கினான். எந்தையே, அது விண்முதல்வனின் அரியணை அல்லவா என்றான் அர்ஜுனன். ஆம், இத்தேரை அவர் அனுப்பினார் என்றால் அதில் உன்னை அமர்த்தி அழைத்து வரவே விரும்பியிருப்பார் என்றான் மாதலி. அர்ஜுனன், மானுடனாகிய நான் அதில் அமரலாகாது, பொறுத்தருள்க என்றான். அது உன் தந்தையின் ஆணை என்றால் அதை ஆற்றுவதே உன் கடமை என்ற பின் மாதலி பரிபீடத்தில் ஏறி அமர்ந்தான். உள்மேடையில் சென்று இந்திரனின் அரியணையை தொட்டு வணங்கிய பின் அதன் கால் அமரும் மெத்தை மேல் அர்ஜுனன் அமர்ந்து கொண்டான். இதுவே எனக்கு உகந்ததென்று எண்ணுகிறேன் தந்தையே, எழுக தேர் என்றான். விண்ணகருக்கான பாதை வானில் ஒரு செந்நிற தீற்றல் என தொடுவான் வரை வளைந்து சென்றது. புறவிகள் அதன் மேல் குழம்பு தொட்டும் தொடாமலும் விரைய தேருக்கு பின்புறம் அப்பாதை அக்கணமே கரைந்து மறைந்தது. அழகிய இடையில் அரைநான் படிந்தவடு போல என்று அர்ஜுனன் நினைத்தான். அவ்வெண்ணத்தை அவனே நோக்கி புன்னகைத்து கொண்டான். தொட தொட வளைந்தகன்றது தொடுவான் கோடு. முகில் குவைகள் வளைந்திறங்கி கீழே மறைந்தன. குனிந்து நோக்கிய போது அவன் அறிந்த வானம் காலடியில் இருந்தது. நீலம் குடையென கவிந்த பிரிதொரு வானம் மேலே. சிறு துளியென கூட எந்த மாசும் அற்றது. அதன் வழுக்கில் எம்மாசும் நிற்காது போலும். மேலும் மேலும் என கணந்தோறும் விரைவு கொண்டது தேர். அவன் ஆடைகள் எழுந்து படபடத்தன. தலைமயிர் உடலில் இருந்து பிடுங்கிக் கொண்டு பறக்க விழைவது போல் துடித்தது. விரைவின் ஒரு கணத்தில் ஆடைகள் விலகி அக்கணமே பின்கடந்த தொலைவில் மூழ்கி மறைந்தன. அவன் இரு கைகளையும் விரித்தான். அவன் கொண்ட கடலோடியின் இரும்பு அணிகள் உடைந்து தெரித்தன. பின் ஒரு கணத்தில் முற்றக்கணிந்த பழத்தின் விதையிலிருந்து மென் தசை வழிந்தகழ்வது போல் அவன் உடல் பிரிந்து பறந்து பின்னால் அகன்றது. எஞ்சிய அவன் உடல் வெறும் ஒளி வடிவென தோன்றியது. கைகளை தூக்கி பார்த்தபோது நீர்ப்பாவை என அதனூடாக மறுபக்கம் தெரிந்தது. இருக்கிறேன், இதோ இதோ என சொல்லிக் கொண்டான். அவ்வுணர்வு உள்ளிருக்கையில் மட்டுமே இவ்வண்ணம் எஞ்சலாகும். கரைந்து கொண்டிருந்தது உடல். நில ஒளியில் பனி படலம் போல, நீரில் உப்பு போல. இருத்தல் என்பது கணம் தோறும் வந்தமையும் இன்மை என்று உணர்ந்து அமையும் பதற்றத்தால் இருத்தலை மீண்டும் உணர்ந்தான். சித்தத்தால் சேர்த்து தொகுத்த தன் உருவை செறித்து கொண்டான். பனிச்சிலை என ஒளியை உள்வாங்கி கடக்க விட்டான். ஒளி கடந்து செல்லும் அனைத்தும் வானே என்று உணர்ந்தான். பின்னர் அத்தேரும் அவ்வண்ணமே உருவழிவதைக் கண்டான். அவனை போன்றே ஒரு உணர்தல் மட்டுமென அதுவும் மாறியது. செல்கை மட்டுமே எஞ்சி இருந்தது. மென் கருமை படிந்த எச்சர்களின் உலகை அடைந்தனர் அவர்கள். ஒவ்வொன்றும் நிழல் மட்டுமென எஞ்சிய உலகில் அவர்களும் நிழல்களென்றே அலைந்தனர். விளைவு அவர்களை நீண்டு மடிந்து சுருங்கி மறைந்து தோன்றச் செய்தது. ஓசையற்ற உலகு. அசைவுகள் பின்னி படர்ந்து வலையென ஆகி ஒற்றை அசைவென்றே ஆன வெளி. நகக்கண்களிலும் நோக்கு கொண்டிருந்தனர் எச்சர். முலைக்கண்களாலும் நோக்கினர் எச்சிகள். இளநீல ஒளி பரவிய கந்தர்வ உலகை அவர்கள் கடந்து சென்றனர். நீலச்சிறகுகள் புகைப்படலமென அசைய மணியொளி கொண்ட உடல்களும் அனல் சுடரும் விழிகளுமாக கந்தர்வர்கள் அங்கு நிறைந்திருந்தனர். வண்ண மலர்களால் ஆனவை அவர்களின் இல்லங்கள். மலரிதழ் படுக்கைகள், மலர் குடைகள், மலர் மொட்டு இருக்கைகள், மலர் முரசுகள், மலர் குழல் கொம்புகள், மலர்களன்றி பிரிதிலாத உலகு.
மலர் நிழல்களும் வண்ணம் கொண்டு பிரிதொரு மலராக இருந்தன. இளஞ்சிவப்பு நிறமான கிண்ணற உலகத்துக்குள் அவன் தேரில் நுழைந்தான். அனல் வடிவ உடல் கொண்டிருந்தனர் அவர்கள். எழுந்து பறந்து தொலைவு வரை அலையடித்த குழல்கள், கை முனைகளும் கால் முனைகளும் ஆனல் அலைகள் போல் நெளிந்தன. ஒருவரை ஒருவர் தொட்டதுமே அவர்கள் உடல்கள் ஒன்றென ஆயின. விழைவால் நீண்டு நெடும் கோடென்றாயினர். தனிமையால் தேங்கி வட்டமாயினர். தவத்தால் குவிந்து துளியாயினர். காதலால் சுருள்களாகி இன்னொருவரை வளைத்து சூழ்ந்தனர். இளம் பச்சை நிறம் கொண்ட கிம்புருட உலகத்தை கடந்தார்கள். ஒளி உண்டு உடல் சுடரும் பச்சை கற்கள் என உடல் கொண்டிருந்தனர் அவர்கள். நீண்ட உணர்கொம்புகள் மெல்ல அதிர இன்னிசை எழுப்பினர். அவ்விசையையே சரடென்று ஆக்கி அதில் தொற்றி ஆடி பறந்தனர். அனைத்தும் தளிரென்றே எஞ்சும் ஓர் உலகு. மான்களும் யானைகளும் குழவிகள் என்றிருந்தன. பறவைகள் அனைத்தும் குஞ்சுகள். நீரெல்லாம் சிறு ஊற்றுகள். மலைகளும் தளிரென்றிருந்தன. இசையென ஆகியவர்களை சூழ்ந்திருந்தது காலம். அவ்விசையின் மறுபக்கமாக பிணைந்திருந்தது வெளி. இசையே அங்கு ஒளி என்றும் இருந்தது. இசை எழுந்தமைந்த போது ஒலி அலையாகியது. வெளிமடிந்து அவர்களை ஊசலாட்டியது. அவர்களில் ஒருவரை தொட முடிந்தால் பேரிசை ஒன்றை உடலெங்கும் நிரப்பிக்கொள்ள முடியும். இசை என்றாகி இனி திணித்து அங்கிருக்க முடியும். வெண்பாலின் வண்ணம் கொண்டிருந்தது வித்யாதரர்களின் உலகு. வெண்ணுரை என அவர்களின் உடல் இருந்தது. வெளியில் சற்றே உருவாகி அவ்விழை வழிந்ததுமே மீண்டும் கரைந்து மறைந்தனர். நீர் நுரை, பால் நுரை, தேன் நுரை, நெய் நுரை, நுரைகள் மட்டுமேயான உலகில் அனைத்தும் அலைபாய்ந்தன. பறவைகளின் நுரையே இறகு, விலங்குகளின் நுரை வெண்மயிர், மரங்களின் நுரை வெண்மலர்கள். ஒவ்வொன்றும் நுண் வடிவத்தில் இருந்த குகியர்களின் உலகை தேர் கடந்து சென்றது. இருத்தல் என்னும் உணர்வென்றே அங்குளோர் எஞ்சினர். அவர்களால் உணரப்படுகையிலேயே பொருள் உருக்கொண்டது. உணரப்படும் வடிவை அது சூடியது. உணர்வுக்கேற்ப உருமாறியது. மீண்டும் கருநிலை கொண்டது. நுண்ணணு வடிவ மாமலைகள், நுண்துளி கடல்கள், ஒளித்துளி என வானம். அங்கே ஒவ்வொன்றும் 1000 கோடி மடங்கு எடை கொண்டு கணத்திற்கு 1000 மடங்கென எடை பெருகின. எடை மிகுந்து அவை இன்மை என்றாகி அவ்வெல்லையில் சென்று முட்டி மீண்டும் எடை இழந்து மீண்டு வந்தன. நுண் சொல் வடிவென அனைத்தும் இருந்த சித்தர்களின் உலகை இறுதியாக கடந்தனர். ஒலியையும் பொருளையும் உதறிய தூய சொல் அறியப்படாத பெருவெளியாகி அங்கு நிறைந்திருந்தது. அதில் கரைந்திருந்தனர் சித்தர். பொருள் கொண்டு ஒலி சூடி பெருந்து குமிழி என்றாகி ஒளி சூடி மீண்டும் அதில் மறைந்தனர். கடந்து சென்ற பின் அவன் அறிந்தான், ஓங்காரம் என்ற ஒற்றை சொல் அது என. இவை விண்ணவரின் உலகுக்கான பாதை நிலைகள் என்றான் மாதலி. சிறகெழுந்து பறக்கும் வண்ணத்து பூச்சி இங்கே முட்டை என, புழு என, கூடு என, பதங்கம் என தன்னைத்தான் வளர்த்து கொள்கிறது. அவன் கைகளை கட்டியபடி தேர்தட்டில் நின்றிருந்தான். இருத்தல் என்பதன் மாறா நெறிகளால் கட்டப்பட்ட மானுட வாழ்க்கைதான் எத்தனை எளியது என்றான். மென்பஞ்சு துகள்கள் பெருங்காற்றில் முட்களில் குத்தி கொள்கின்றன தங்களை என்றான் மாதலி. அமராவதியின் நுழைவாயிலை அர்ஜுனன் நெடுந்தொலைவிலேயே கண்டான். சிறு கணையாழி ஒன்று நீரோடையின் அலைநகர்வுக்குள் விழுந்து கிடப்பது போல தோன்றியது. அவன் விழி கூர்ந்து நோக்கும் தோறும் அது அணுகி வருவதாக தெரிந்தது. இல்லை, அங்குதான் நின்று கொண்டிருக்கிறது என்று எண்ணிய போது அசைவிழந்தது. அவர்கள் சென்ற பாதை அதை நோக்கி சென்று இணைவதை அதன் பின் அவன் கண்டான். அந்த மென்சரடால் இழுக்கப்பட்டது போல அது சீராக அணுகி உருப்பெருகி வந்தது. அது ஒரு தோரண வளைவு என அவன் அறிந்த போதே அதன் உயர்ந்த சிற்பவளை மிக மேலே எழுந்து சென்று விட்டிருந்தது. அதன் நடுவே பதிக்கப்பட்டிருந்த மும்முகனின் உவத்தல் முகம் அவனை நோக்கவில்லை. ஆனால் அதன் நோக்கை அவன் உணர்ந்தான். அமராவதி நகருக்குள் விண்ணிலிருந்து விழுபவன் போல அவன் சென்றடைந்தான். அதன் ஆழிவட்ட தெருக்களும் அவற்றில் ஆரத்தில் பொற்காசுகள் என்ன, பொற்செதுக்குகள் என செறிந்திருந்த மாளிகைகளும், நடுவே எழுந்திருந்த இந்திரனின் அரண்மனையும், பொன்னிற இலைத்தளிர்கள் கொண்ட மரங்களும், அலையடித்த சுனைகளும், சிறகழித்து வானை அளாவிய பறவை குழாம்களும், நகரெங்கும் பறந்தலைந்த தேவர்களின் கவச ஒளிகளும், அப்சரஸ்களின் உடை வண்ணங்களும் ஒரே கணத்தில் எழுந்து வந்து அவனை வாங்கி கொண்டன. மறுகணம் அவன் அவர்களின் நடுவே தன்னை உணர்ந்தான். அவர்களில் சிலர் இமையா விழிப்பு கொண்ட கண்களில் கனவுடன் புகை காற்றில் பிரிவது போல மிதந்து அசைந்தனர். சிலர் கால் கொண்டு கைவீசி மண்ணில் நடந்தனர். சிலர் ஒளிக்கதிர்கள் போல எண்ணத்தின் விரைவிலேயே கடந்து சென்றனர்.
சிலர் காற்றென ஆகி மலர்களை அசைத்தனர். சிலர் மணற்பருவென்றாகி தெருவெங்கும் பரவியிருந்தனர். அறியும் தோறும் பெருகினர். எவரும் எவரையும் நோக்கவில்லை. எவரும் தனி உள்ளம் கொண்டிருக்கவில்லை. அங்கிருந்த வெளியென அவர்களின் அகங்களும் ஒன்றென்றே இருந்தன. நோக்க நோக்க அவன் அமராவதி பெருநகர் சுவரோவியங்கள் மேல் வெள்ளை பூசி மேலும் மேலும் வரையப்பட்ட ஓவிய அடுக்கு போல் இருப்பதை உணர்ந்தான். ஈசலிறகுகள் என ஒளிக்குள் ஓர் ஒளி நிழல் என அசைந்தனர் தேவர்கள். ஒருவரை நோக்கி சித்தம் கூர்கையில் அவர் ஒன்றுள் ஒன்றெனச் செல்லும் பல்லாயிரவரின் பளிங்கு மணி நிறை என தோன்றியது. ஒவ்வொன்றும் ஆடிக்குள் ஆடி என அணைவிழா பாதையின் தொடக்கம் என தெரிந்தது. ஒன்றன் மேல் ஒன்றென ஒளியை எத்தனை முறை அடுக்க முடியும்? எந்தையே, இங்கு நான் காண்பவை என் சித்த பெருக்குத்தானா என்று அவன் கேட்டான். மண்ணுலகென்பது இடம், காலம், பரு என்னும் 3 இயல்புகளால் கட்டுண்டது. அவை 3லிருந்தும் விடுபட்டதே விண்ணுலகு. இங்கு ஒருவர் எங்கும் இருக்க முடியும், எப்போதும் இருக்க முடியும், எவ்வடிவிலும் இருக்க முடியும், இருத்தலும் இன்மையுமாக அமையவும் இயலும் என்றான் மாதலி. மைந்தா, நீ காணும் ஒவ்வொரு துளி கால இடத்திலும் முடிவிலு வரை செல்லும் அடுக்குகளாக தேவருலகங்கள் உள்ளன. உன் விழிபடும் ஒரு கோணம் கோடானு கோடி மண்ணுலகுக்கு நிகரானது. அர்ஜுனன் அந்த சொற்களின் விரிவை நோக்கி தன் உள்ளம் எழத் தயங்குவதை உணர்ந்தான். தன்னை கைவிடாமல் சென்றடைய முடியாத பொருள் வெளி. அதை உணர்ந்து பின் நகர்ந்து நீள்மூச்சு விட்டான். இங்குள்ள தேவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? எந்தையே, மண் வாழ்பவர்கள் தங்கள் செயல்களால் தேவர்களாகிறார்கள் என்று நூல்கள் சொல்கின்றனவே என்றான். ஆம், மண்ணிலிருந்தும் தேவர்கள் எழுகிறார்கள். புடவையின் பல்லாயிரம் கோடி உலகங்கள் அனைத்திலிருந்தும் கணம் கோடி தேவர்கள் இங்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்றான் மாதலி. நற்செயல்கள் வழியாக மானுடர் உருமாறி வந்தடையும் நிலை அல்ல தேவர் என்பது. தேவர்கள் மானுடனிலிருந்து கணத்திற்கு ஒருவர் என பெருகுபவர்கள். இன்னிசை ஒன்றின் உச்சியில் நீ நெஞ்சுருகும் போது ஒரு தேவன் உன்னிலிருந்து எழுகிறான். மைந்தனை எடுத்து நெஞ்சோடு அணைக்கையில் பெரிதொருவன். பொற்கணங்கள் அனைத்தும் தேவர்கள் என்றாகின்றன. வேள்விகள் தேவர்களை பெருக்குகின்றன என்று வேதங்கள் சொல்வது இதையே. வாழ்வே பெருவேள்வி என உணர்பவன் தன்னிலிருந்து தேவர் பெருக்கை உருவாக்குகிறான் என்றான் மாதலி. ஒவ்வொரு வாழ்வாலும் கோடி தேவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு மானுடனை சூழ்ந்தும் தேவர்களின் உலகம் ஒன்று உள்ளது. பிரிதொரு முறை அப்பொற்கணத்தை நீ அறியும் போது முன்னர் உன்னில் எழுந்த அந்த தேவனை அருகே உணர்கிறாய். மைந்தா, மானுடரை சூழ்ந்து நின்று அரியவை ஒவ்வொன்றையும் சுட்டி இதோ இதோ என தவித்து கொண்டிருக்கிறார்கள் அவன் படைத்த தேவர்கள் என்றான் மாதலி. அர்ஜுனன் அவர்களை நோக்கிக் கொண்டே சென்றான். பின்னர், முன்பொரு முறை எங்கள் அரச பேரவையின் தூண் ஒன்றில் மேலேறினேன். அங்கே குவை முகட்டில் கீழே நிகழும் அவைக்கலை ஓசை ஓங்காரம் என உருக்கொண்டிருப்பதை கண்டேன். மாதலி சிரித்தான். அவர்கள் அமராவதியின் தெருக்களின் ஊடாகச் சென்றபோது அர்ஜுனன் அந்த விந்தையை உணர்ந்தான். அவன் எண்ணுவதற்கேற்ப அந்நகர் மாறிக்கொண்டிருந்தது. ஒரு கணம் என அவன் சிற்றிளமையில் மாலினியின் இடையில் அமர்ந்து சென்ற போது நோக்கிய அஸ்தினபுரியின் அந்தி செம்மை கொண்ட காட்சியாக இருந்தது. பெரிதொரு கணம் அவன் கனவில் எழுந்த அறியா பெருநகர். அடுத்த கணமே ஓவியத்தில் வரைந்து சூத்ராகி காட்டிய இந்திரபிரஸ்தம். இது என் உள்ளமைதானா என்று அவன் தனக்குள் என கேட்டான். அங்கே சொல்வதும் எண்ணுவதும் ஒன்றே என மாதலி மறுமொழி உரைத்த போது உணர்ந்தான். ஆம், ஆனால் உன் சிற்றுடலுக்குள் இருப்பதல்ல உள்ளம். உன் ஆளுமையால் சுமக்கப்படுவதும் அல்ல. உள்ளத்திற்குள் உடல் ஒரு சிறு துளி. உள்ளத்தின் ஒரு கணநேர தன்னுணர்வே தான் என்பது என்றான் மாதலி. இது இப்பிரபஞ்ச பெருக்கின் உள்ளம் என்பர் கவிஞர். இனிதென்றும் நன்றென்றும் அழகென்றும் இறையென்றும் ஆன அனைத்தாலும் உருவான ஒரு நகர் என்று அர்ஜுனன் சொன்னான். ஒவ்வொன்றையும் நோக்குவது இயலாதென்று உணர்ந்து ஒன்றையும் நோக்காமல் அனைத்திலும் முழுக்க கரைந்து இருக்க முயன்றான். மாதலி புன்னகைத்து, இல்லை மைந்தா, நீ இங்கு அறிபவை அனைத்தும் இனிதென்றும் நன்றென்றும் அழகென்றும் இறையென்றும் ஆனவை. விண்ணுலகென்பது ஒரு விழிப்பு தோற்றம் மட்டுமே என்றான். அவன் விழியே இருப்பென நோக்கிக் கொண்டே சென்றான். நிழலற்ற ஒளி, எதிரொலியற்ற ஓசை, பொருட்களிலிருந்து எழாத நறுமணம், உடலே ஒரு நாவென அவ்வினிமையை சுவைத்தான். ஒவ்வொன்றிலும் இருந்து அவற்றின் உச்சங்களை மட்டுமே அள்ளி கொண்டு வந்து சமைக்கப்பட்ட உலகம்.
ஒவ்வொன்றும் மீள முடியாத நிலைமையில் முழுமை கொண்டிருக்கும் வெளி படைக்கலங்களின் கூர்மைகளை மட்டுமே கொண்டு ஒரு படை அமைப்பது போல ஒரு கை ஓசை என்று அவன் சொல்லிக் கொண்டான். ஆம் என அவன் புன்னகைத்தான். அவன் செய்ததன் பிழை என்ன என்று புரிந்தது. அவனென எஞ்சி அனைத்தையும் கடந்தமைவதையே அறிய முயன்றான். அறிதலினூடாக அடையப்படுவதல்ல அது, ஆதலே அறிதல் என்றாவது. அவன் சொன்னான், எந்தையே, தேவன் என்றாகாமல் தேவருலகை அறிய முடியாது. மாதலி உரக்க சிரித்தான். ஒரு முறையேனும் தேவன் என்றாகாத ஒரு மானுடன் கூட மண்ணில் வாழ்ந்ததில்லை. கிராதம் 50வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.